அண்ணே, அது அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரோஹிணி, ஏற்கனவே வீட்ல உன் அண்ணன் கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, என்ன விஷயம்? ஏய், என்ன ரோஹிணி, ஏதாவது பிரச்சனையா? இல்ல அண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் இல்லை அண்ணி. புள்ளைய மட்டும் தனியா வராங்க, என்னவா இருக்கும்? பிரபு, என்னப்பா? நம்ம ரோகிணி கல்யாணத்தை பத்தி நமக்குள்ள பேசி ஒரு முடிவெடுப்போம். என்ன பிரபு, எதுக்கு ஆதிரை மேல கோபத்தை காட்டுற? ஆதிரை சொல்றதெல்லாம் கரெக்டா தானே சொல்லுது. ரொம்ப வருஷம் கழிச்சு நாமளும் ஏகாம்பரமும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆதிரை சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ அதை புரிஞ்சுக்காம அது மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுற. அப்பா, ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம ரோகிணி கல்யாணத்தை பத்தி யோசிக்கணுமா இல்ல வேல்வழி கல்யாணத்தை பத்தி யோசிக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. அந்த ஆளு என்ன சொல்லுவாரு? எடுப்பார் கைப்பிள்ளையான அவரு. ஆதிரை சொன்னாலும் தலையாட்டுவாரு, நீ சொன்னாலும் தலையாட்டுவாரு. வேற என்ன தெரியும் அவருக்கு? நான் சொல்றேன், நீ எடுத்திருக்கிற முடிவுதான் கரெக்ட். அதுல இருந்து நீ யாருக்காகவும் பின்வாங்காத. என்னப்பா யோசிக்கிறீங்க? என்ன பதில் சொல்றதுன்னு உங்களுக்கும் தெரியலையா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கேளுங்க. ரோஹிணியோட நிச்சயதார்த்தமும் வேல்வழியோட நிச்சயதார்த்தமும் ஒன்னா ஒரே நாள்ல ஒரே கோவில வச்சுதானே நடந்துச்சு. ஆமா, மாங்காடு அம்மன் கோவில்ல வச்சுதான் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நாள்ல நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அப்படி நடக்கும்னு நாம யாராச்சும் நினைச்சு பார்த்தோமா? இல்ல. இல்ல, ஒரே நாள்ல ஒரே கோவில வச்சு ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல்ல. இப்ப கல்யாணமும் ஒரே நாள்ல நடக்க போகுதுன்னு சந்தோஷம் தானே படணும். அதை விட்டுட்டு அவ ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா? அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி, அதை விடு. இப்போ ரோகிணிக்கு எவ்வளவு நகை போடணும், கல்யாண செலவு எவ்வளவு ஆகும், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு கல்யாண வேலையை ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. டே கார்த்தி, என் சைட்ல நானும் ரெடி பண்றேன், நீயும் உன் சைட்ல பணத்துக்கு ரெடி பண்ணு, சரியா? என்ன 3 பேர் மட்டும் இங்க தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சத்யா, வர வியாழக்கிழமை ரோஹிணிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் எப்படி பண்றது என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. நான் நினைக்கிறது தான் நடக்கும், பாத்துக்கிட்டே இருங்க. சத்யா, சொல்லுங்க மாமா. வர்ற வியாழக்கிழமை வேல்வழியோட கல்யாணமும் இருக்கு. அன்னைக்கு ரோகிணியோட கல்யாணத்தை நடத்தினா சரியா இருக்குமான்னு ஆதிரை கேக்குது. ஆனா வேற வழியே இல்ல, அன்னைக்கு தான் நடத்தணும்னு பிரபு ஒத்த கால்ல நிக்கிறான். நீ என்னமா சொல்ற? மாமா, என்கிட்ட நீங்க ஒப்பீனியன் கேப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல மாமா. என்னம்மா இப்படி சொல்ற? நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே? மாமா, நீங்க சொல்ற இந்த வார்த்தைக்காக நான் சொல்றேன் மாமா. ரோஹிணி கல்யாணம் பொறுத்த வரைக்கும் பிரபு மாமா சொல்றதுதான் கரெக்ட். நான் அவர் பக்கம் தான் நிப்பேன். அப்புறம் என்னடா, எவ்வளவு செலவாகும்னு பார்த்து வேலைய ஆரம்பிச்சிருங்க. மாமா, கல்யாணம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. நிறைய பணம் செலவாகும். அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டீங்களா? ஆமா சத்யா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அண்ணன் அவர் சைடுல கொஞ்சம் பணம் ரெடி பண்றான்னு சொன்னாரு, என் சைடுலயும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ண சொன்னாரு. இனிமேதான் அதை ரெடி பண்ணணும். அட என்னங்க நீங்க, நான் ஒருத்தி இங்க இருக்கிறப்போ எங்கேயோ போய் ரெடி பண்ணணும்னு சொல்றீங்க? இவ்ளோ பணம் வேணும் கொடுன்னு சொன்னா நான் கொடுக்க மாட்டேனா? ரோஹிணி உங்க 2 பேருக்கு மட்டும்தான் தங்கச்சி இல்ல, எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். என்ன வேற ஆளாலாம் நினைச்சிடாதீங்க.
ரோஹிணி மேரேஜுக்கு எங்க சைடுல இருந்து கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்கறேன்.